காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே பெண்களுக்கான பொதுவான பயான், பெண்களுக்கான பகுதி நேர மதரசா, பெண்களுக்கான முழு நேர மதரசா, ஆண்களுக்கான பகுதி நேர இன்பு மதரசா, ஆண்களுக்கான முழு நேர இன்பு மதரசா, ஆண் உலமாக்களுக்கான ஹதீஸ் கலை உயர்கல்வி நிறை, பெண் ஆலிமாக்களுக்கான ஹதீஸ் கலை உயர்கல்வி நிறை, ஆண்களுக்கான பொதுவான தஃசீர் வகுப்பு, வயது வந்தவர்களுக்கான அல் குர்ஆன் வகுப்பு, பெண்களுக்கான வாராந்த பயான் மற்றும் இஸ்லாத்துக்கு வருகை தந்தவர்களுக்கான உதவி செய்த வளர்ந்த பெண்களுக்கான தஃசீர் வகுப்பு, ஆலிம்கள் மற்றும் ஹாஃபிஸ்களை கௌரவிக்கின்ற நிகழ்வு, ஆலிம்களை வரவேற்று உபசரிக்கும் நிகழ்வு, ஏஎல் மற்றும் ஓஎல் மாணவர்களுக்கான வழிகாட்டல் நிகழ்வுகள் என்பவற்றை முன்னின்று செயல்படுத்தி கொண்டு வருகின்றது. அந்த வகையில் ரப்பானியா இஸ்லாமிய உயர்தர கல்வி நிறுவனத்தில் ரப்பானியா உயர் ஹதீஸ் கல்வி நிறுவனத்திலே தௌரத்துல் ஹதீஸ் கல்வி நிறுவனை பூர்த்தி செய்த 18 ஆலிம் மற்றும் ஆலிமாக்களுக்கான பட்டமளிப்பு விழா இன்று நடைபெறுகின்றது. இந்த நிகழ்வுக்காக வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரினையும் முகமன் கூறி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது ரப்பானியா இஸ்லாமிய உயர்கற்கைகள் நிர்வாகம் அஷேக் அல் ஹாஃபில் ஏ அலி அஹமது ரஷாதி அவர்களுடைய வழிகாட்டலிலே அதன் நிர்வாக தலைவர் அல்ஹாஜ் ஐஎல் ஜமாதீன் சார் அவர்களுடைய ஆலோசனையின் பேரிலே கடந்த பல வருடங்களாக சிறப்பான இஸ்லாமிய தவ்வா பணிகளை மேற்கொண்டு வருகின்றது. அந்த வகையிலே இதுவரை ரப்பானியா இஸ்லாமிய உயர் ஹதீஸ் கற்கை நிர்வாகத்திலே பல உலமாக்கள் தௌரத்துல் ஹதீஸ் கற்கை நெறியினை நிறைவு செய்து வெளியேறி இருக்கின்றார்கள். சுமார் 106 உலமாக்கள் இன்றோடு தௌரத்துல் ஹதீஸ் கற்கை நெறியினை பூர்த்தி செய்து வெளியேறியிருக்கின்றார்கள். இன்றைய தினம் 3 ஆலிமாக்களும் 15 ஆலிம்களும் இந்த கற்கை நெறியினை பூர்த்தி செய்து அவர்களுக்கான சான்றிதழ்களினை பெற இருக்கின்றார்கள். இதன் முதலாவது அம்சமாக இன்று இவர்களுக்கான தர்பியா நிகழ்வு இடம்பெற்றது. இரண்டாவது நிகழ்வாக தற்பொழுது பட்டமளிப்பு விழா ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த நிகழ்வினை ஆரம்பம் செய்யும் முகமாக கிராத் ஓதி ஆரம்பம் செய்வதற்காக நாம் அன்போடு அழைப்பது அல் ஹாஃபில் எம்எம் முஜாஹித் ஃபுர்கானி அவர்களினை அன்போடு அழைக்கின்றோம். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تكونوا كالذين آذوا موسى فبرأه الله مما قالوا وكان عند الله وجيها. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال
فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا ليعذب الله المنافقين والمنافقات والمشركين والمشركات ويتوب الله على المؤمنين والمؤمنات وكان الله غفورا رحيما صدق الله العظيم. கிராத்தினை ஓதி சென்ற அல் ஹாஃபில் மௌலவி இமாம் முஜாஹித் ஃபுர்கானி அவர்களுக்கு நன்றிகளினை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக இன்றைய நிகழ்வின் இரண்டாவது விடயமாக ரப்பானியா இஸ்லாமிய கற்கைகள் நிர்வாகத்தின் உலகளாவிய ரீதியிலே மார்க்க விடயங்களினை தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்ற மிக பெருமதியான ஒரு நிகழ்வாக விளங்குகின்ற வயது வந்தவர்களுக்கான ஆண்களுக்கான பொதுவான தஃப்சீர் வகுப்பு இடம்பெற இருக்கின்றது. 2017 ஆண்டு ஜனவரி மாதம் 23ஆம் தேதி ஆரம்பித்த இந்த தஃப்சீர் வகுப்பு சுமார் 4 வருடங்களை கடந்த நிலையிலே இன்று 197வது வகுப்பினை எட்டியிருக்கின்றது. அவற்றை நிகழ்த்துவதற்கு நமக்கு உதவி புரிந்த எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நன்றிகளினை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக 197வது தஃப்சீர் வகுப்பு இடம்பெற இருக்கின்றது. இந்த தஃப்சீர் வகுப்பினை நிகழ்த்த இருக்கின்றார்கள் எங்களுடைய ரப்பானியா இஸ்லாமிய உயர் கற்கைகள் நிர்வாகத்தின் பணிப்பாளர் நாயகம் அஷேக் அல்ஹாஜ் அல்ஹாஜ் மௌலவி அலி அகமது ரஷாதி அவர்களது தஃப்சீர் வகுப்பு இடம்பெறுகின்றது. மைக் சரியா அமையல, அது நல்ல பார்த்துக்கோங்க சார். فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. حميم والكتاب المبين. إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم
أمرا من عندنا إنا كنا مرسلين رحمة من ربك إنه هو السميع العليم رب السماوات والأرض وما بينهما إن كنتم موقنين لا إله إلا هو يحيي ويميت ربكم ورب آبائكم الأولين بل هم في شك يلعبون. போதுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. حميم والكتاب المبين إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم أمرا من عندنا إنا كنا مرسلين رحمة من ربك إنه هو السميع العليم رب السماوات والأرض وما بينهما إن كنتم موقنين لا إله إلا هو يحيي ويميت ربكم ورب آبائكم الأولين بل هم في شك يلعبون. இன்றைய 197வது தஃப்சீருடைய வகுப்பு எங்களுடைய ரப்பானியாவுடைய 3வது பட்டமளிப்பு விழாவிலே இந்த முக்கியமான சூராவுடைய 9 ஆயத்துகளுடைய தஃப்சீர்களை நாம் படிக்க இருக்கின்றோம். சூரத்துத் துஹான், சூரத்துல் வாக்கியா, சூரத்துல் முல்க், இதே போன்றுதான் சூரத்துத் துஹானை நாம்
சிறு வயதிலிருந்தே கேள்விப்பட்ட ஒரு சூரா. இந்த சூரத்து துஹான் என்றால் புகை மண்டலம் என்ற கருத்து. புகை மண்டலம் என்றால் என்ன? கியாமத்துடைய 10 பெரிய அடையாளங்களும் 130 சொச்சம் சின்ன அடையாளங்களும் இருக்கிறது. இந்த பெரிய அடையாளங்களில் ஒரு அடையாளம்தான் துஹான். 40 நாட்களுக்கு வானத்தில் புகை மண்டலம் இருக்கும். 40 நாட்களுக்கு வானத்தில் புகை இருக்கும். இவ்வாறான ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் வர இருக்கு. அந்த 10 அடையாளங்களில் ஒரு அடையாளம்தான் இந்த துஹான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தகூமு ஸாஅ ஹத்தா தரவுன 10 ஆயாத். 10 அத்தாட்சிகளை பார்க்காத வரை கியாமத்துடைய நாள் வராது. அதில் முதலாவது சொன்னது துலூஉ ஷம்ஸி மின் மக்ரிபிஹா, கிழக்கில் உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கில் உதிக்கும். இரண்டாவது சொன்னார்கள் அத்துஹான், வானம் அப்படியே புகை மண்டலாக இருக்கும். மூன்றாவது அத்தாப்பா, ஒரு மிருகம் ஒன்று வந்து மக்களோடு பேசும். அதில் இந்த சூரத்து துஹான் இருக்கிறதே, இந்த துஹானை பற்றி பேசக்கூடிய ஒரு சூரா என்பதால் இந்த சூராவுக்கு துஹான் என்ற பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூரத்து துஹான் மக்கி சூரா, மக்காவில் இறக்கப்பட்ட சூரா. மக்காவில் இறக்கப்பட்ட மொத்தம் 86 சூறாக்களில் இது 34வது சூரா. இரண்டாவது, குர்ஆனுடைய சூறாக்களை முஃபஸ்ஸல், மசானி என்று பிரிக்கலாம். மசானி என்று சொல்லக்கூடிய 30 சூறாக்களில் இது 25வது சூரா. மூன்றாவது, ஹுரூஃபு தஹஜ்ஜி, அலிஃப் லாம் மீம் ஹாமீம் காஃப் நூன் என்று தொடங்கக்கூடிய 29 சூறாக்கள் குர்ஆனில் இருக்கிறது. அந்த 29 சூறாக்களில் இது 25வது சூரா. இந்த சூரத்து துஹான் 2 எழுத்துக்களை கொண்டு தொடங்கக்கூடிய 2 எழுத்துக்களை கொண்டு தொடங்கக்கூடிய குர்ஆனில் 9 சூறாக்கள் இருக்கிறது. அந்த 9 சூறாக்களில் இது 7வது சூரா. அது மாத்திரமல்ல, ஹாமீம் என்று தொடங்கக்கூடிய 7 சூறாக்கள் குர்ஆனில் இருக்கிறது. அந்த 7 சூறாக்களில் இது 5வது சூரா. ஹாமீம் 2 எழுத்துக்கள், ஹுரூஃபு தஹஜ்ஜி. இதில் 59 ஆயத்துகள் இந்த சூரத்து துஹான்ல இருக்கின்றது. 59 ஆயத்துகள் இருக்கிறது. 346 சொற்கள் இருக்கிறது இந்த சூறாவிலே. 1455 எழுத்துக்கள் இருக்கிறது.
இந்த 59 ஆயத்துகளிலும் 3 தடவை அல்லாஹுடைய பெயர் வருகிறது. மூன்று தடவை அல்லாஹுடைய பெயர் இந்த சூறாவில் இடம்பெற்றிருக்கிறது. குர்ஆனில் இந்த சூரத்து துஹான் 44வது சூரா. ஆனால் இறக்கப்பட்டது 64வதாக இறக்கப்பட்ட சூரா. இந்த சூரா குர்ஆனில் 57வது நீளமான சூரா. இந்த சூராவுடைய 59 ஆயத்துகளில் 44 ஆயத்துகள் நூனிலே முடிவடைகிறது. 15 ஆயத்துகள் மீமிலே முடிவடைகிறது. இவ்வளவு விசாலமான ஒரு சூரா தான் இந்த சூரா. இந்த சூரத்து துஹானுடைய சிறப்புகளை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், சஹாபாக்களே, நாளைக்கு நீங்கள் விரோதிகளை சந்திப்பீர்கள். சந்திக்கும் பொழுது உங்களுடைய சின்னம் என்ன தெரியுமா? ஹாமீம் லா யுன்சரூன். இதுதான் சின்னம். அப்படின்டா நீங்க எல்லாருமே சொல்லணும், ஹாமீம் லா யுன்சரூன், ஹாமீம் லா யுன்சரூன். இது உங்களுக்கு வெற்றியை தரும். இந்த சூராவுடைய முதல் ஆயத் ஹாமீம். இந்த சூரத்து துஹானிலே இது சம்பந்தமாக பல ஹதீதுகள் வந்திருக்கிறது சிறப்பிலே. ஆனால் அதிகமான ஹதீதுகள் பலகீனமான ஹதீத். அதில் முதலாவது, மன் கரா ஹமீம் துஹான் ஃபி லைலத்தில் ஜும்ஆ குஃபிர லஹு. யார் வெள்ளிக்கிழமை இரவு இந்த துஹானை ஓதுவாரோ அவருடைய பாவம் மன்னிக்கப்படும். இரண்டாவது, யார் ஒரு இரவையில் இந்த துஹானை ஓதுவாரோ 70,000 மலக்குகள் அவருக்கு இஸ்திக்ஃபார் செய்வார்கள். மூன்றாவது, யார் ஜும்ஆவுடைய இரவிலோ பகலிலோ இந்த சூரத்து துஹானை ஓதுவார்களோ அல்லாஹ் சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுவார் என்றெல்லாம் பல ஹதீஸ்கள் வந்திருக்கிறது. ஆனால் பலகீனமான ஹதீஸை சிறப்புக்காக அமல் செய்யலாம். அடுத்த விசேட அம்சம், இந்த சூரத்து துஹானிலே ஒரு ஆயத் இருக்கிறது. இந்த துஹான் சம்பந்தமான ஆயத். فَارْتَقِبْ يَوْمَ تَأْتِي السَّمَاءُ بِدُخَانٍ مُبِينٍ. நபியே, வானத்துக்கு ஏற்படும் அந்த பகிரங்கமான புகை மண்டலத்தை எதிர்பாருங்கள். இந்த ஆயத்தை ஆஷிக் மௌலை கொடுங்க, அவர்கிட்ட கொடுங்க, அவர் செய்யணும். அங்க இருந்த அஞ்சவன் செய்யுங்க. இதை கொஞ்சம் உஸ்தாத் மறைஞ்ச வர சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வராவில் இருக்கும் பொழுது மதீனாவில் ஒருவன் வந்திருந்தான். சஹாபாக்கள் எல்லாம் நினைத்தாங்க இவன் தஜ்ஜால் என்று. இப்னு சய்யாத் இவன் மதீனாவுல பெரிய ஃபித்னாவை உருவாக்கிட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இவரை நான் வெற்றேன், விடுங்க. நபி அவங்க சொன்னாங்க, இவன் தஜ்ஜாலாக இருந்தா நீங்க சாட்டப்பட இல்லை, உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அவனிடத்தில் சொன்னாங்க, இப்னு சய்யாதிடம்,
நான் உள்ளத்தில் ஒன்றை மறைச்சி வச்சிருக்கிறேன், நீ அதை சொல்லு பார்ப்போம். அவன் சொன்னான் துஹ் துஹ் என்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைச்சி வச்சிருந்தாங்க துஹான் என்ற சொல்ல. துஹான் என்ற சொல்ல மறைச்சி வச்சிருந்தாங்க. அவன் துஹ் துஹ் என்றான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை உனக்கு தாண்டேலாது, அவ்வளவுதான். இஹ்ஸா ஃபலன் தஅது கத்ரக், இதை உன்னால தாண்ட முடியாது, அவ்வளவுதான் என்றார். இந்த சூரத்து துஹான் இருக்குது, இத நாங்க தொழுகையில ஓதும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூரத்து துஹான தொழுகையில ஓதி இருக்கிறார். தொழுகையில ஓதக்கூடிய சூறாக்கள் என்ன? இப்ப எங்களுக்கு இன்றைக்கு தெரியும், கியாமத்துடைய நாளையில போய் பார்த்தா எங்கட 8ல் 3 சூறா தான் இருக்குமா. என்னென்ன சூறா? குல் ஹுவல்லாஹு அஹதும், இன்னா ஆதைனாவும், வல் அஸ்ர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல நபிய வந்த தொழுகையில ஓதுற சூறாக்கள் என்ன தெரியுமா? இதற்கு சொல்ற நபாயிர். இப்ப மக்ரிப் தொழுகையில ஓதுற சூறாக்களுக்கு சொல்றது வல்லுஹாலிருந்து சூரத்து நாஸ் வரைக்கும் தான் மக்ரிப்ல ஓதும். இதுக்கு சொல்ற கிசாருல் முஃபஸ்ஸல். மக்ரிப் தொழுகையில. இஷா தொழுகையில ஓதனும் அவுசாத்துல் முஃபஸ்ஸல். அவுசாத்துல் முஃபஸ்ஸல் என்றால் அம்மையிலிருந்து தொடங்கி நபையிலிருந்து தொடங்கி வல்லுஹா வரை. சுபஹ் தொழுகையிலேயும் லொஹர் தொழுகையிலேயும் ஓத வேண்டியது திவாலுல் முஃபஸ்ஸல். திவாலுல் முஃபஸ்ஸல் என்றால் சூரா காஃபிலிருந்து சூரத்து நப வரை. இது எங்கட பழக்கத்தில் இன்றைக்கு இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமையாக 2 சூறாவை சேர்த்து ஓதுவாங்க. உலமாக்கள் ஓதுவாங்க நினைக்கிறேன். பொதுமக்களாகிய நாங்களும் இதை பாடமாக்கும். இதை பாடமாக்கி ஓதும். என்னென்ன சூறாவை சேர்த்து ஓதுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? முதலாவது சூரத்துர் ரஹ்மானையும் சூரத்துன் நஜ்ம். சூரத்துர் ரஹ்மானையும் சூரத்துன் நஜ்ம். இரண்டாவது இக்தரபத்திஸ் ஸாஅ சூரத்துல் ஹாக்கா. 2 சூராட பேரையாவது பாடமாக்கி வச்சுக்கொள்ளும். எல்லாம் படிக்கலாம், ஆனா முழு படிப்பும் மண்ணோட கண்ணை பொத்துறதோட முடியும் இன்ஷா அல்லாஹ். ஆனா குர்ஆனுடைய படிப்பு ஒரு நாளும் முடியாது. சஹாபாக்கள் எல்லாம் குர்ஆனை பாடமாக்கின 50 வயசு பிறகு, 40 வயசு பிறகு. இஸ்லாத்துக்கு வந்ததே 40 வயசு பிறகு. நாங்க யாரும் சொல்லக்கூடாது இதெல்லாம் எப்படி ஓதுறது, பொடியமாறு ஓதிட்டு போங்க. இல்லை, நாங்க இந்த சுன்னத்தை பின்பற்றோம். சரியான முஸ்லீம் என்றா நாங்க 50 இல்லை 60 வயதிலேயே குர்ஆனை பாடமாக்கி ஓதத்தான். மூன்றாவது சூரா சூரத்து தூர், சூரத்து தாரியாத். நாலாவது செட் சூரத்துல் வாக்கியா, சூரத்துல் நூன். 2 சூரா. அடுத்தது சஅல சாயில் வன்னாசிஆத். அடுத்தது வைலுல் முத்தஃபிஃபீன் அபஸ. அடுத்தது முத்தஸிர் முஸம்மில். பக்கத்துல சூரா முத்தஸிர், சூரா முஸம்மில். அடுத்தது ஹல் அதாக லா உக்ஸிமு பியௌமில் கியாமா. அடுத்தது அம்ம யதஸாஅலூன் முர்ஸலாத்.
அடுத்ததுதான் இந்த சூரா துஹான், இத ஷம்சு குவ்விரத். இந்த 2 சூறாவையும் ஒரு ரக்காத்துல ஒரு தொழுகையில ஓத பழகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்துகளை ஹயாத்தாக்கணும்டா இது வாழ்க்கையில வரணும், இல்லாட்டி ஹயாத்தாக்கேல. இது இந்த சூராவுடைய விசேட அம்சம். சூராவுடைய தஃப்சீரை பாருங்க. இப்ப அல்லாஹ் ஹாமீம் வல் கிதாபில் முபீன், ஹாமீம், இதுக்கு யாருக்கும் கருத்து தெரியாது. ஹாமீம் தெரியாது, அல்லாஹு ஆலம். வல் கிதாபில் முபீன், தெளிவான இந்த குர்ஆன் மீது சத்தியமாக. குர்ஆன் எவ்வளவு தெளிவானது, குர்ஆன் எவ்வளவு தெளிவானது. அதை மௌத்துக்கு இடையில அந்த குர்ஆனை படித்து இன்பம் காணும். வல் கிதாபில் முபீன், தெளிவான இந்த வேதத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறார். இந்த குர்ஆனுடைய 8 மகிமைகளை பற்றி தான் அல்லாஹ் இன்று பேசுறார். குர்ஆன் என்கிறது சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒதுக்கினதை போல உண்டல்ல. குர்ஆனுடைய மகிமை விளங்கினா அதை பொக்கெட்லே வச்சு கொள்ளுவோம். போனை விட பொறுமதி, அது பேர்ஸை விட பொறுமதி, பணத்தை விட பொறுமதி. இமாம் நாஃபி ரஹிமஹுல்லா, இமாம் நாஃபி பகீல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க மதீனாவில். இமாம் நாஃபி ரஹிமஹுல்லா ஓத ஆரம்பித்தா அவர்களுடைய வாயிலிருந்து கஸ்தூரி வாடை வரும். மாணவர்கள் கேட்டாங்க, உஸ்தாத் கஸ்தூரி பூசிட்டா வாரீங்க பாடத்துக்கு? சொன்னாங்க, இல்லை, நான் குர்ஆனை ஓதி 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 ஒரு நாள் தூங்கிட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவுல கண்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய வாயில முத்தமிட்டார்கள். அந்த நாள்ல இருந்து நான் எப்போ ஓத ஆரம்பித்தாலும் கஸ்தூரி வாட வருது. ஓதல்ங்கிறது அதுதான், ஓதல்ங்கிறது அதுதான். ஏன் அவ்வளோ பெருமதியான குர்ஆன அனுபவிக்காம மௌத்தாயிட்டோம்டா. உங்களோட வாப்பா 100 கோடி பெருமதியான மாணிக்க கல்ல தந்தார் கையில. மகன், நான் தான் அனுபவிக்காம மௌத்தா போறேன், ஆனா நீ உண்ட வாழ்க்கையில இந்த கல்ல மாணிக்கத்தை வித்து அனுபவிச்சுட்டு மௌத்தாகும் மகன். மகன் மாணிக்க கல்ல வச்சுட்டு யோசிக்கார், என்னடா செய்யற இது, என்ன செய்யற இது? கண்ணியமிக்க சகோதரர்களே, 100 கோடி மாணிக்கத்தை விட பெருமதியானதுதான் இந்த குர்ஆன். 100 கோடி பெருமதியான மாணிக்கத்தை விட பெருமதியானதுதான் இந்த குர்ஆன். அனுபவிக்க இன்பம் எடுக்க தெரிஞ்சவங்க குர்ஆன் ஓதுவாங்க. அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறான், ஹாமீம் வல் கிதாபில் முபீன், தெளிவான இந்த குர்ஆன் மீது சத்தியமாக. இந்த குர்ஆனை அல்லாஹ் இறக்கிறதுக்காக ஒரு இரவை தேர்ந்தெடுத்தான். இந்த குர்ஆன் அல்லாஹ் இறக்கிறதுக்குன்னு ஒரு இரவை தேர்ந்தெடுத்தான். எந்த இரவு? லைலத்துல் கத்ர். அந்த லைலத்துல் கத்ருக்கு இன்னொரு பெயர் லைலத்துல் முபாரக், பரக்கத் பொருந்திய இரவு. அதான் அல்லாஹ் இந்த சூறாவில்
இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கah, பரக்கத் பொருந்திய இரவிலே இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம். பரக்கத் பொருந்திய இரவு எது? லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ருடைய இரவிலே இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம். குர்ஆன் மாத்திரமல்ல, உலகத்துக்கு இறக்கப்பட்ட வேதங்கள் எல்லாம் இறக்கப்பட்டது ரமலான்ல தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சுஹுஃப் கொடுத்திருந்தார். சுஹ்ஃபி இப்ராஹிம் வ மூஸா ஓதுறோம் இல்லையா? இந்த சுஹுஃப் இறக்கப்பட்டது ரமலானுடைய முதலாவது ராவுல. இரண்டாவது தௌராத், மூஸா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இறக்கப்பட்ட தௌராத் ரமலான் 6 அல்லாஹ் இறக்கினான். மூன்றாவது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இறக்கப்பட்ட ஜபூர் ரமலான் 12 அல்லாஹ் இறக்கினான். நாலாவது இன்ஜீல், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இறக்கப்பட்ட இன்ஜீல் ரமலான் 18 அல்லாஹ் இறக்கினான். இந்த குர்ஆனை அல்லாஹ் லைலத்துல் கத்ருடைய இரவிலே இறக்கினான். அவ்வளோ பெருமதியார். அதனால தான் உங்களோட பிள்ளைகள் உங்களிடம் பெருமதியானவர்களாக இருந்தால் பெருமதியான குர்ஆன பிள்ளைகளுக்கு கொடு. உங்களோட பிள்ளை உங்கள்கிட்ட பெருமதியா இருந்தா, உங்களுக்கு பெருமதியான ஒரு சாமான கையில் எடுக்கணுமா, எடுங்க குர்ஆன். குர்ஆன் மங்குற காலம், ஆனா மங்காது குர்ஆன். குர்ஆன் அல்லாஹ் உயர்த்துவார். நீங்க எல்லாருமே குர்ஆனை வீசிட்டு போயிட்டீங்க, என்ன குர்ஆன் கீழே விழுந்துடுமா? விழாது. அல்லாஹ் இந்த நாட்டில் வாழ்ற காஃபீர்களை இஸ்லாத்துக்கு எடுத்து குர்ஆனை பாடமாக்க வைப்பான். நாங்க டைம் கொடுக்கல குர்ஆனுக்கு, குர்ஆனை படிக்க இல்லை, குர்ஆனை விளங்க இல்லை. ஏன்? பரக்கத்தான இரவில் இறக்கப்பட்ட குர்ஆன். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கஹ், பரக்கத் செய்யப்பட்ட இரவிலே நாம் இந்த குர்ஆனை இறக்கினோம். அது மாத்திரமல்ல, இந்த குர்ஆனை வைத்து நாம் எச்சரிக்கையும் செய்கின்றோம். இன்னா குன்னா முன்திரீன், இந்த குர்ஆனை வச்சு எச்சரிக்கை பண்றான் அல்லாஹ். அல்லாஹ்வை பயப்படாதவங்களே பயந்து கொள்ளுங்கள். எவ்வளவு எச்சரிக்கை இருக்கு குர்ஆன் தெரியுமா? ஹசன் பஸ்ர் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவார்கள், குர்ஆனிலே 3 ஆயத்துகளை படித்தால் எனக்கு சிரிப்பே வருவது கிடையாது. முதலாவது ஆயத், ஃபதூகு ஃபலன் நஸீதகும் இல்லா அஸாபா. நரகத்தில் அல்லாஹ் போட்டு சொல்லுவார், தண்டனை ருசியுங்கள், தண்டனை கூடுமே தவிர இரக்கம் வராது. இரண்டாவது ஆயத், குல்லமா ஹபத் ஜித்னாஹும் ஸஈரா. நீங்கள் விழ விழ நெருப்பு விழுந்து கொண்டே இருக்கு உங்களுக்கு மேல, இரக்கம் வராது. மூன்றாவது ஆயத், குல்லமா நضجت ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா. ஒரு தோல் எரிந்து முடிய மறு தோலை மாற்றுவோம். ஏன்? நீ தண்டனையை ருசிப்பதற்கா. இதை விட கடினமான ஆயத், எச்சரிக்கை. அல்லாஹ் இந்த குர்ஆனை சொல்கிறான், இன்னா குன்னா முன்திரீன். இந்த குர்ஆனை இறக்கி நாங்கள் உங்களை எச்சரிக்கை பண்றோம். அடுத்தது, ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். அந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலேதான் ஒவ்வொரு விடயமும் பிரிக்கப்படுகிறது.
எந்த இரவுல அல்லாஹ் குர்ஆன் இறக்கினானோ அந்த இரவுல தான் குல்லு அம்ர், எல்லா விடயத்தையும் அல்லாஹ் பிரிக்கிறார். அப்படின்னா என்ன விடயம்? உலகத்தில் நடக்கக்கூடிய முழு விடயத்தையும் அல்லாஹ் பிரிக்கிறது. தஃப்சீருடைய உலமாக்களிடம் ரிஸ்குகள் எல்லாம் கொடுக்கப்படுது யாரிடம்? மீகாயில் அலைஹிஸ்ஸலாமிடம். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் ரிஸ்குக்கு பொறுப்பு. உலகத்தில் உள்ள மற்ற விடயங்கள், கஷ்டமான துன்பமான விடயங்கள் எல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடம். நீங்க தான் பொறுப்பு இதுக்கு. உலகத்தில் பூமி அதிர்ச்சி, இடி, மின்னல், சுழி வாங்குதல், இவைகளெல்லாம் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடம். மூன்றாவது முசீபத்துகள் எல்லாம், முசீபத்துகள் மவுத் எல்லாமே மலக்குல் மவுத்திடம். இமாம் ஸமக்ஷரி தன்னுடைய கஷ்ஷாஃபிலே இந்த விடயத்தை தெளிவாக பதிவு செய்கிறார். முழுதும் லைலத்துல் கத்ரிலே பிரிக்கப்பட்டுவிடும். ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். தஃப்சீருடைய உலமாக்கல்ல ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மாணவர் இமாம் இக்ரிமா. இமாம் இக்ரிமா மாத்திரம் இந்த லைலத்தின் முபாரக்கா என்பதற்கு விளக்கமாக ஷஅபானுடைய 15வது ராவு இருக்கிறதே, பராத்துடைய இரவு என்று சொல்றார். பராத்துடைய இரவு என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு இமாம் இவங்க தான். ஆனா அதிகமான உலமாக்கள் சொல்றாங்க இல்ல, இது லைலத்துல் கத்ர் தான். குர்ஆன் இறக்கப்பட்ட இரவுல தான் அல்லாஹ் எங்கட முழு விடயத்தையும் பிரிக்கின்றான். அடுத்ததாக அம்ரம் மின் இந்தினா, அம்ரம் மின் இந்தினா, எங்கள் புறத்திலிருந்து ஏவல் வருகிறது அல்லாஹ் சொல்றான். இந்த குர்ஆன் எங்கள்கிட்ட இருந்து வந்தது, இது உங்களோட தலைவர்களிடமிருந்து வந்த ஒன்றல்ல. இது அம்ரம் மின் இந்தினா இன்னா குன்னா முர்ஸிலீன், நாங்கள் தான் ரசூல்மார்களை எல்லாம் அனுப்பி வைத்தோம். ரஹ்மதம் மிர் ரப்பிக், உங்கள் ரப்பிடமிருந்து வந்த ரஹ்மத் இது இந்த குர்ஆன். இதுக்கு புறவாவது சகோதரர்களே, ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு எடுத்து ஓதும். ஏலா பாருங்க சும்மா. நேற்று ஒரு ஆளை பற்றி கேள்விப்பட்டேன். அவர் மக்கால மௌத்தானார். ஹஜ்ஜு உம்ராவுக்கு வந்த நேரம் அவர் மௌத் ஆயிட்டார். அப்போ அவர் சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தா, அவர் அசருக்கு பிறகு சுபகுல குர்ஆன் ஓதிக்கொண்டே இருப்பார். எல்லாருக்கும் தெரியும், பக்கத்து வீட்டுக்கு தெரியும் தானே குர்ஆன் ஓதினா. பழைய வயசாளிகள் குர்ஆன் ஓதுறது தனக்கு மட்டும் இல்லையே, ஊருக்கு கேட்க தான் ஓதுவாங்க. பரக்கத். அல்லாஹ் மக்காவுல மௌத்தாகிற பாக்கியத்தை கொடுத்த. கபரு மக்கால இருக்குது. ஓதணும் குர்ஆன், ஓதணும் சத்தமிட்டு ஓதணும் குர்ஆன், அழுது அழுது ஓதணும் குர்ஆன். அப்படி ஓதி பாருங்க, உள்ளத்துல எவ்வளவு ஈமான் வளருது. ஏன்? அல்லாஹ்வின் புறத்தில் இருந்த ரஹ்மத். ரஹ்மதம் மிர் ரப்பிக் இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் அலீம். அல்லாஹ் சொல்றார், நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சமீஅ. அல்லாஹ் நாங்க ஓதுற குர்ஆன் எப்படி கேட்கான்னு தெரியுமா? நாங்க பாட்டு கேட்போமே, நாங்க பாட்டை எவ்வளோ இன்பமாக கேட்போமோ அதை விட இன்பமாக அல்லாஹ் நாங்க ஓதுறத கேட்பான். சமீஅ, அல்லாஹ் கேட்கக்கூடியவர். அலீம், அல்லாஹ் அறிந்தவர். இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னா இருக்குதே, சமீஉன் அலீம் என்பது குர்ஆனில் கிட்டத்தட்ட 15 இடங்கள்ல வந்திருக்கு. ரப்பனா தகப்பல் மின்னா
இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கபூலியத்தை கேட்டது இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னா வச்சுதான். இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னா சமீஉன் யா சமீஅல் அலீம், யா சமீஅல் அலீம். அல்லாஹ் அலைக்கும் அஸ்மாவுல் ஹுஸ்னா. அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்றான், ரஹ்மதம் மிர் ரப்பிக் இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் அலீம். அல்லாஹ் கேட்கக்கூடியவன், அல்லாஹ் அறிந்தவன் எல்லா விடயங்களையும் என்று அல்லாஹ் சொல்லிட்டு, ரப்பிஸ் ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமா இன் குன்தும் மூகினீன். அந்த அல்லாஹ் யார் தெரியுமா? வானங்களுடைய ரப் அவன்தான், பூமியுடைய ரப் அவன்தான். வமா பைனஹுமா, வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ள ஒவ்வொன்றுடைய ரப்பும் அவன்தான். இன் குன்தும் மூகினீன், நீங்கள் நம்பக்கூடியவர்களாக இருந்தால். வேற யாரும் ரப்பு கிடையாது, பரிபாலிக்க கூடியவன் வேற யாருமே கிடையாது. ரப் அந்த அல்லாஹ் தான். ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமா இன் குன்தும் மூகினீன். அந்த அல்லாஹ் தான் ரப். திரும்ப அல்லாஹ் சொல்றார், லா இலாஹ இல்லாஹு, அந்த அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் கிடையாது. யுஹ்யீ வ யுமீத், அவன்தான் உங்களை ஹயாத்தாக்குறான், அவன்தான் உங்களை மௌத்தாக்குன்றான். உங்களை ஹயாத்தாக்க கூடியவன் அல்லாஹ், உங்களை மௌத்தாக்க கூடியவன் அல்லாஹ் தான், வேற யாரும் அல்ல என்று சொல்லிட்டு திரும்ப ரப்புக்கும் وَرَبُّ آبَائِكُمُ الْأَوَّلِينَ, உங்களுடைய ரப்பும் உங்களுடைய மூதாதையர்களுடைய ரப்பும் அவன்தான். அப்ப எத்தனை தடவை ரப்புன்னு சொல்லிட்டான் அல்லாஹ்? 3 தடவை ரப் ரப் ரப். நான் தான். எங்களோட மதரசான பேர் என்ன? ரப்பானியா. ஏன் இந்த பேரை வச்சது? நாங்கள் 3 பேர் சேர்ந்துதான், 3 பேர் இருந்து தான் பேர் வச்சோம். நானும் இருந்தேன், 2வது அஸ்லம் சார் இருந்தார், சாஜித் சார் இருந்தார். ஏன் ரப்பானியாண்டு வைக்கணும்? என் பேரை பற்றி விளங்கணுமே. ஏண்டா அல்லாஹ்ட ரப் என்ற அஸ்மாவுல் ஹுஸ்னா குர்ஆனில் 962 தடவை வருது. எத்தனை தடவை? 962 தடவை குர்ஆன்ல அல்லாஹ் நான் தான் ரப் என்று அல்லாஹ் சொல்றான். நான் தான் ரப். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் சொல்றான், கூனு ரப்பானீன், நீங்க எல்லாம் ரப்பானீங்களாக மாறுங்கள். அல்லாஹ் சொல்றான். ரப்பானி என்ற யார்? ரப்ப பத்தி பேசுறோம். உலகமே துனியாவை பத்தி பேசும் பொழுது நீங்க உலமாக்கள் ரப்பானி என்ற பெயர் இருந்தா உங்களுக்கு நீங்க யாரை பத்தி பேசணும்? ரப்ப பத்தி பேசணும். அதான் ரப்பானியான்னு பேர் வச்சு. வேற யாரைய பேரை உயர்த்துறதுக்கு வைக்கல. அவர் வச்சிருக்கிறார், இவர் வச்சிருக்கிறார் என்று பலர் சொன்னாங்க. இல்ல, நாங்களும் அதைத்தான் வைக்க போறோம், ரப்பானியா. ஏன்? ரப்புடைய பேரை உயர்த்தோம். குர்ஆன்ல அல்லாஹ் 962 தடவை ரப்பு நான் தான், ரப்பு நான் தான். 23 தடவை குர்ஆன்ல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் யார் தெரியுமா? அகிலத்தார்களுடைய ரப். இன்னைக்கு எங்களை பார்த்து சொல்றாங்க, முஸ்லீம்களை பார்த்து உங்களோட அல்லாஹ். அப்ப உங்களோட யார்? எங்கட அல்லாவா? எங்கட ரப்பா? அப்ப உங்களை பெற்ற தாய் இல்லைன்னு சொன்னா எவ்வளவு அநியாய கொடூரம்.
தாயா அறிஞ்சது நீ எவ்வாறு? யார் சொல்லி தந்தது? இதுதான் உண்ட உம்மாண்டு. யார் சொல்லி தந்தது? மற்றவன் சொல்லித்தர போய்த்தான் உனக்கு தெரியும். இதுதான் உண்ட தாயன் உனக்கு தெரியுமா? இப்போ எந்த உம்மாவை எனக்கு தெரியுமா உம்மாண்டு? தெரியாது. என்னோட வாப்பா சொல்லி தந்தார் இதுதான் உம்மான். உங்களோட யாருக்காவது தெரியுமா பிறந்ததோட இதுதான் உங்களோட உம்மாண்டு? தெரியாது. வாப்பா சொல்லி தந்தார், நானா சொல்லி தந்தா, அரவணைச்சா, பால் தந்தா உம்மாண்டு சொல்றோம். இதே போலதான் உங்களோட அல்லாஹ். அல்லாஹ்னு யார் சொல்லி தந்தது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் உங்களுக்கு சாப்பாடு தாரான், உங்களுக்கு உணவு தாரா, உங்களுக்கு குடிக்க தாரான், கண்ணை தந்தார். இதை வச்சு விளங்குங்க ரப்ப. ரப் யார்? அல்லாஹ். ரப் என்பதை உலகத்தில் உறுதிப்படுத்தக்கூடியவர்கள் முஸ்லிம்கள். அல்லாஹ். அதனால தான் குர்ஆன்ல ரப்புல் அர்ஷில் கரீம், சங்கையான அர்ஷுடைய ரப் நான். ரப்புல் அர்ஷில் அதீம், பிரம்மாண்டமான அர்ஷுடைய ரப். ரப்பு ஸமாவாதி வல் அர்த, வானங்கள் பூமியுடைய ரப். ரப்புல் மஷ்ரிகி வல் மக்ரிப், கிழக்கு மேற்குடைய ரப். ரப்புல் மஷாரிகி வல் மகாரிப், கிழக்குகள் மேற்குகளுடைய ரப் நான். ரப்புல் மஷ்ரிகைனி வ ரப்புல் மக்ரிபைன். எத்தனை இடத்த ரப்? 962 தடவை ரப். அல்லாஹ் தன்னை பத்தி ரப் என்று சொல்றான்டா, இத தேடி விளங்கக்கூடாதா சகோதரர்களே? அதனால தான் அல்லாஹ் சொல்றான், லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் இல்லை உங்களுக்கு. யுஹீ வ யுமீத், அவன்தான் உங்களை ஹயாத்தாக்கினான், அவன்தான் மௌத்தாக்குவான். உங்களுக்கு உயிரை தந்தவனுக்கு தெரியும், கேஸுக்கு 10,000 ரூபாய் கூட்டினாலும் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க அவனுக்கு தெரியும். அவனுக்கு தெரியும் எப்படி உலகத்தை கொண்டு போகணும். அல்லாஹ்ட ஹிக்மத்துக்கு முன்னால எதுவும் சரி வராது. அல்லாஹ் மிக ஞானம் உள்ளவன். சகோதரர்களே, எங்கட கடமை என்ன தெரியுமா? ரப்ப பத்தி பேசுறது. மதரசாக்கள் உருவாக்கப்பட்ட தொழிலுக்கு அல்ல, தொழில் பழக்கிறதல்ல மதரசாக்கள். நீங்க உலமாக்கள் வெளியாகிறீங்க, உங்களோட கடமை ரப்ப பத்தி பேசுறது. ரிஸ்க் அல்லாஹ் தருவார். முந்திய கால உலமாக்கள் வெள்ளிக்கிழமை அசர்லிருந்து மக்ரிப் வரைக்கும் துஆல ஈடுபடுவார்கள். அல்லாஹ் ஒரு கிழமைக்குரிய ரிஸ்க் அல்லாஹ் கொடுத்துருவான். இப்படித்தான் உலமாக்கள் அடைஞ்சது. இந்த கொஞ்ச காலத்துல தான் ஓதி முடிஞ்சு தொழில் இல்லையே, எங்க போவோம்? மதரசாவெல்லாம் சரி வராது. இவங்க என்னத்தை ஓதி கொடுக்கிறாங்க? சகோதரர்களே, ஓதி கொடுத்தது அதைத்தான் சூழல் கெடுத்துட்டு. இவங்களை பழக்கினது எப்படி தெரியுமா? உங்களை எப்படி பழக்கினது? வெள்ளிக்கிழமை அசர்லிருந்து மக்ரிப் வரைக்கும் இவங்களை துவால தான் நாங்க பழக்கினோம். கேளுங்க, இவங்கள்ட்ட பழக்கினே இல்லையா? எத்தனை பேர் செய்றீங்க தொடர்ந்து? இதுதான் தேவை. உங்களுக்கு முழு சுருக்கமான வழியையும் காட்டி தந்தோம். இன்றைக்கு இந்த கொரோனா வந்ததுக்கு பிறகு கேள்விப்படுறோம், மௌலைமார் தலப்பாவை கலத்திட்டாங்களாம், ஜுப்பாவை கலத்திட்டாங்களாம், தாடியை வெட்டிட்டாங்களாம். நாட்டில் வாழ இயலாது, சம்பாத்தியம் இல்லை, எங்கேயாவது ஓடுவோம் வெளிநாட்டுக்கு. நீங்க எங்கேயும் போக தேவையில்லை, உங்களோட கையில் இருக்குது எல்லாம். இமாம் கஸாலி ரஹிமஹுல்லா, அந்த காலத்துடைய பெரிய ஞானி, தன்னுடைய கீமியாவு சஆதா என்ற புத்தகத்தை இந்த சம்பவத்தை கதை ஒன்று எழுதுறார், எங்களை விளங்கப்படுத்துறதுக்கு. என்ன கதை தெரியுமா? நாட்டுடைய மன்னன் ஒரு நாள் தன்னுடைய மகனை தேடுறான், காண இல்லை. இரவு நேரம், மகன் தூங்காம இவன் தூங்குறது இல்லை. மகனை தேடி 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 படை அனுப்புறான், எங்க மகன் என்று பார். மகனை தேடி பார்த்தா மகன் பழைய மையத்துகள் வைப்பாங்களே இந்துக்களுடைய, 6 நாள் 7 நாள் சவம் வைப்பாங்களே,
அந்த அறையில ஒரு பெண் சவத்துக்கு பக்கத்துல படுத்து கிடக்கிறான் மகன். இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் ஒரு கதையை எழுதினா அதுல எத்தனையோ ஞானம் இருக்கு. வாப்பா ஓடி போய் மகனை எழுப்பி, மகன் நீ யார மகன் தெரியுமா? இந்த நாட்டில் உனக்கு எத்தனை பெண் தேவை எடுத்துட்டார். இந்த 5 நாளைக்கு முன்னால செத்த இந்த சவத்துக்கு பக்கத்துல நீ படுக்கோ. இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் எழுதுறாங்க, முஸ்லீம்களும் உலமாக்களும் இப்படிப்பட்டவர்கள், உயர்ந்தவர்கள், ரப்பை அடைந்தவர்கள். ஆனா பெருமதி தெரியாம அரசனுடைய மகன் சவத்தோடு தூங்கினதை போலதான் இன்றைக்கு துனியாவுக்கு பின்னால போற. கையில இருக்குது இந்த ரப்ப அலைங்க, அஸ்மாவுல் ஹஸ்னாவை அலைங்க. உங்களோட ரிஸ்க் காலடியோர். வெள்ளிக்கிழமை உட்காருங்க, அசர்ல இருந்து மக்ரிப் உட்காருங்க. ஹதீதுடைய சனதினை தருவாங்க உங்களுக்கு. இந்த சனதுல உள்ளவங்க இருக்கிறாங்களே, இவங்க எல்லாம் எப்படி இந்த பூமியில வாழ்ந்தவங்க? எல்லாரும் ஜாப் செஞ்சு வாழ்ந்தாங்களா? எல்லாரும் தொழில் செஞ்சு வாழ்ந்தாங்களா? நேரடியான ரிஸ்க் அடைஞ்சு வாழ்ந்தாங்க. எப்படி? ஜக்கர் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய முழு மாணவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பாங்க, வெள்ளிக்கிழமை ஒரு வேலையும் வச்சிடக்கூடாது. வெள்ளிக்கிழமை அசர்ல இருந்து மக்ரிப் வரை இபாதத், துஆ. அல்லாஹ் ஒரு வாரத்துடைய ரிஸ்க கொண்டு தருவான் அல்லாஹ். ஆகவே வெளியாகக்கூடிய உலமாக்கள், நீங்க இந்த பூமியில விளையாடாம, இந்த பூமியில வேறு வழியில போயிடாம, இந்த தாடி, இந்த தலப்பா, இந்த ஜுப்பா, இது உங்களோட மவுத் வரைக்கும் இருக்கும். மவுத் வரைக்கும் இருக்கணும். அதுதான் எங்களுக்கு தேவை. வேறொரு நோக்கத்துக்காக இங்க தௌரத்துல் ஹதீஸ் நடக்க இல்லை. அல்லாஹ் அடுத்த ஆயத்தில் அதை சொல்றான், ரப்ப விளங்காமல் பல்ஹும் ஃபீ ஷக்கி யல்அபூன், மாறாக அவர்கள் சந்தேகத்திலே விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி அல்லாஹ்வுடைய வார்த்தை, பல்ஹும் ஃபீ ஷக்கி யல்அபூன், மாறாக அவர்கள் சந்தேகத்திலே விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் நடக்க போகுது உலகத்தில்? உலகத்தில் நடக்க போகுது சந்தேகம். அதுக்கு பிறகு என்ன? இதுக்கு இல்லை, அல்லாஹ் உலகத்தை அழிப்பான், கியாமத்து வரும், கியாமத்தில் அல்லாஹ் மூமின்களை முஸ்லீம்களை உயர்த்துவான். இதுதான் உறுதி என்று அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய 8 சிறப்புகளை சொல்லிவிட்டு அல்லாஹ் உலகத்தில் காஃபிர்கள், முஷ்ரிக்குகள் சந்தேகத்தில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் இந்த இடத்திலே சொல்லி முடிக்கின்றான். ஆகவே இந்த இன்று படித்த 9 ஆயத்துடைய சுருக்கம் என்ன? அல்லாஹ் சத்தியம் செய்கிறான், தெளிவான வேதத்தின் மீது சத்தியமாக இந்த வேதத்தை நாம் பரக்கத்தான இரவு லைலத்துல் கத்ரிலே இறக்கினோம். இதிலே அந்த இரவிலே முழு விடயத்தையும் நாங்கள் பிரித்தோம். அது மாத்திரமல்ல, எங்கள் புறத்திலிருந்து இறக்கப்பட்ட வேதம் ரஹ்மத்தான வேதம். அல்லாஹ் சமீஉன் அலீமாக இருக்கிறான். அல்லாஹ் ரப்பு ஸமாவாதி வல் அர்த், ரப்புக்கும் வ ரப்பு ஆபாயிக்கும் அவன்தான். ஆனா இதெல்லாம் உங்களுக்கு வந்ததுக்கு பிறகும் நீங்க விளையாடுறீங்களேன்னு சொல்லி அல்லாஹ் இந்த 9வது ஆயத்தை முடிக்கின்றான். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை விளங்கி குர்ஆனை வளர்க்கக்கூடிய இடங்கள் தான் இந்த ரப்பானியா, இந்த ஃபாத்திமா, இந்த உபய் இப்னு காப், இந்த ஆயிஷா, எத்தனை பேர்கள் இருக்கிறதோ, எங்களுடைய இஹ்லாஸ் சரியாக இருந்தா அல்லாஹ் இவைகளை வளர்ப்பான். வளர்க்கிறவன் அல்லாஹ், வளர்க்கிறவன் அல்லாஹ். இந்த தௌரத்துல் ஹதீஸ் தொடங்கினது இங்க அல்ல, நாங்க தொடங்கினது வெலிகமையில் அசீசியாவில். அது அப்படியே இங்க வந்து தனி கட்டிடமாக மாறி எவ்வளோ தூரம் அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறான். வேற யாரும் செய்கிறவன் அல்லாஹ் தான். எங்களுடைய இஹ்லாஸ், ஓதக்கூடிய மாணவர்களுடைய துவா, கியாமத்து வரைக்கும் இந்த விடயங்கள் நடக்கணும் என்று நீங்க துவா செய்தால் அல்லாஹ் கொண்டு போவான். அவனுக்கு தெரியும் இவைகளை எவ்வாறு கொண்டு போகணும் என்று. ஆகவே எங்களுடைய குர்ஆனுடைய பரக்கத்தால், தஃப்சீருடைய பரக்கத்தால் அல்லாஹ்
எங்களுடைய மதரசாக்கள் எங்களுடைய நிறுவனங்களையும் அல்லாஹ் கியாமத் வரை இக்லாஸோடு கபூலியத்தோடு நடத்தாட்ட நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. இன்றைக்கு ஓதின ஆயத்தில் ஓதி பாருங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். حاميم والكتاب المبين إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم أمرا من عندنا إنا كنا مرسلين رحمة من ربك إنه هو السميع العليم رب السماوات والأرض وما بينهما إن كنتم موقنين لا إله إلا هو يحيي ويميت ربكم ورب آبائكم الأولين بل هم في شك يلعبون. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் உதவியோடு 197வது தஃப்சீர் வகுப்பு நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை நமக்கு வழங்கி வைத்தமைக்காக நன்றியை தெரிவித்தவர்களாக ரப்பானியா உயர் ஹதீஸ் கற்கை நிர்வாகத்திலே ஒரு வருட தௌரத்துல் ஹதீஸ் கற்கை நெறியினை நிறைவு செய்த ஆலிம்கள் ஆலிமாக்களுக்கான சான்றிதழ்களினை வழங்கி கௌரவிக்கின்ற நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. ரப்பானியா இஸ்லாமிய கற்கை நிர்வாகத்தின் விரிவுரையாளர்களினை இங்கு மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அதற்கு முன்பாக நமது நிர்வாக சபையின் சார்பில் நிர்வாக தலைமை உரையினை நிகழ்த்துவதற்காக எங்களுடைய நிர்வாக சபையின் தலைவர் அல்ஹாஜ் ஐஎல் ஜமால்தீன் சார் அவர்களினை அன்போடு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பானியா உயர் ஹதீஸ் கலை மதரசாவின் 3வது பட்டமளிப்பு விழாவில் பேசுவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்த அல்லாஹ்வுக்கு புகழனைத்து. அந்த வகையில் இந்த ரப்பானியா மதரசா 2015ஆம் ஆண்டு உபயோகிப்பு என்கிற அந்த மதரசாவிலே இயங்கி வந்தது. அதற்கு பிறகு 3 வருடத்துக்கு முதல் இந்த மதரசாவுக்கு இங்கு இடமாற்றப்பட்டது. உண்மையிலே இந்த மதரசா ரப்பானியா அந்த மதரசா மர்ஹூம் இசாக் அவர்கள் எங்களுக்கு எங்களுக்கு அவர்கள் அன்பளிப்பு செய்தது. இசாக் அவர்கள் இந்த கட்டடத்தை கட்டி கொண்டிருந்தார். கட்டி முடிந்தவுடனே அவர் வஃபாத்தாகிவிட்டார். வஃபாத்தான உடனே அவருடைய குடும்பம் மசூரா செய்தார்கள். இந்த மதரசாவை என்ன செய்வது என்று அவர்கள் இந்த கட்டடத்தை என்ன செய்வது என்று மசூரா செய்தார்கள். இந்த கட்டடத்தை பலரும் கேட்டார்கள். பல இயக்கங்களும்
எங்களுக்கு தாருங்கள், இதை நாங்கள் நல்ல விடயத்துக்கு பயன்படுத்துவோம் என்று கேட்டார்கள். என்றாலும் அவர்கள் நாங்கள் ஏற்கனவே ஃபாத்திமா உபைபிகோப் அந்த 2 மதரசாக்களையும் நாங்கள் அதை நிர்வகித்து வந்தோம். ஒரு அதிபர், எங்களுடைய அதிபர் அலியோமட் ரஷாதி அவர்கள் அதிபராகவும், ஒரு செயற்குழு 3 மதரசாக்களையும் நாங்கள் இயக்கி வந்தோம். அதற்கு பிறகு வயது வந்த பெண்களுக்கு ஆயிஷா மதரசா அதையும் எங்களோட இணைத்து இப்போ 4 மதரசாக்களை நாங்கள் நிர்வகித்து வருகின்றோம். அவர்கள் மசூரா செய்தார்கள், இந்த மதரசாவை இந்த கட்டடத்தை என்ன செய்வதுன்னு சொல்லி அவர்கள் மசூரா செய்து இந்த பாத்திமா நிர்வாகத்துக்கு தான் இந்த மதரசாவை கொடுப்போம் என்று சொல்லி அவர் முடிவெடுத்து எங்களை அழைத்து சொன்னார்கள், இந்த மதரசாவை இந்த கட்டிடத்தை எடுத்து நீங்கள் பயன்படுத்தி மதரசாக்களை ஆரம்பிங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் கொஞ்சம் கவலைப்பட்டோம். இதை ஏற்கனவே 2 மதரசாக்கள் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. 3வது மதரசாவை நாங்கள் எவ்வாறு செய்கிறோன்னு சொல்லி நாங்கள் யோசனை செய்து கொண்டிருக்கின்ற பொழுதோ எங்களுடைய ஹசரத் அவர்கள் அலியாமட் ரஷாதி அவர்கள், நீங்கள் அந்த கட்டிடத்தை எடுங்கள், நாம் பயன்படுத்தலாம், இது பல கோடி ரூபாய் பெறுமதியான கட்டடம். அவர்கள் கட்டி முடிந்த பிறகு எங்களுக்கு அவர் அன்பளிப்பு தந்தார்கள். உண்மையிலே எங்களுக்கு எங்களுடைய அதிபர் அவர்கள் அலியாமட் ரஷாதி அவர்கள் உண்மையிலே ஒரு பரப்பிரதாசம் எங்களுக்கு கிடைத்தது, எங்கள் ஊருக்கு கிடைத்தது. அது பெருமதி எப்போ விளங்கும் சொன்னால் அவர் இல்லாமல் போனால் தான் அது விளங்கும். இப்போ அந்த ஊர் மக்களுக்கு சிலருக்கு அது விளங்காமல் இருக்கலாம். ஆனால் உண்மையிலே அவர்கள் பெருமதி வெளியிடங்களுக்கு வெளியூர்களுக்கு போனால்தான் அது விளங்கும். நாங்கள் ஜமாத்தில் போகிற பொழுது அந்த ஜமாத்தில் நாங்கள் இந்த ஊர்னு சொன்ன உடனே அவங்க இந்த மதரசாக்களை பற்றி விசாரிப்பார்கள், எங்கள் அசரத்தை அவர்களை விசாரிப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஆய்வை நீடித்து தேகாரிக்கத்தை கொடுத்து, அதாவது தொடர்ந்து இந்த ஊரில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற மதரசாக்கள் அனைத்தும் சிறப்பாக நடைபெற அல்லாஹ் உதவி செய்வானார். அந்த வகையில் இந்த மதரசா அவங்க தந்தார்கள். தந்த உடனே நாங்கள் இங்கு ஒரு 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 சாப்பாடு ஒன்று போட்டு இந்த மக்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்து ஒரு பயான் செய்தோம். பயான் செய்து நாங்கள் முடித்த பிறகு அடுத்த அன்று இரவு அவருடைய தாயார், இந்த இசாக் அவர்களின் தாயார் இங்கே சொன்னாங்க, நான் இசாக் அவர்களை கனவு கண்டேன், இந்த மதரசாவிலே பயான் நடைபெற்று கொண்டிருக்கிறது, அந்த பயானிலே அவரும் அந்த வெள்ளை உடுத்துட்டு அந்த பயானை கேட்டுக்கொண்டிருக்கிறார்னு சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அன்று இரவு அவர்கள் இந்த கனவை கண்டுடனே அவர்கள் அழுதார்கள் எல்லோரும். அன்பார்ந்த பெரியார்களே சகோதரர்களே, அந்த வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஊருக்கு இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். இது முக்கிய காரணம் அல்லாஹ் அடுத்ததாக எங்களுடைய அசரத் அவர்கள் 4 மதரசாக்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 4 மதரசாக்களையும் ஒவ்வொரு மதரசாக்கும் உஸ்தாத்மார்களை எடுத்து உண்மையிலே அவர்களுக்கு ஒத்துழைப்பு செய்கிறார்கள். எல்லா உஸ்தாத்மார்களும் ஒத்துழைப்பு செய்து அந்த ஒவ்வொரு மதரசாக்கும் சிறப்பாக இயங்குகிறது. அதுக்கு அந்த சிறப்பாக இயங்கக்கூடிய அத்தாட்சி என்று சொன்னால் பாத்திமா மதரசா, பெண்கள் மதரசா. அந்த மதரசாவிலே இலங்கையில் உள்ள பல இடங்களில் உள்ள மாணவிகள் அங்கே வந்து ஓதுறாங்க, அங்கே தங்கி ஓதுறாங்க. அப்போ இதுதான் அத்தாட்சி. இதே போல் உபைபிகோப்பில் உள்ள அது ஆண்கள் மதரசா, அந்த மதரசாவிலையும் இந்த பக்கத்தில் உள்ள ஊர் மக்கள் பிள்ளைகள் வந்து அங்கே ஓதுறாங்க. அதே போல் இந்த மதரசாவில் இலங்கையில் உள்ள பல பாகத்தில் உள்ள மக்கள் ஆலிம்கள் வந்து இந்த சௌரா ஹதீஸ் கலையை படித்திருக்கிறார்கள். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை எப்படி கேட்கிறான் என்பதை சில வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லணும். இதுக்கு பணம் நாங்கள் இந்த போன 2020ஆம் ஆண்டு கொரோனா காரணமாக மதரசாக்கள் மூடப்பட்டிருந்தது. இருந்தாலும் நாங்கள் உஸ்தாத்மாருக்கு அவங்களுக்கு ஹதியாக்களை கொடுத்து வந்தோம். எப்படின்னு சொன்னால் இந்த மக்கள் எல்லாம் எங்கள் ஊர் மக்கள், எங்கள் ஊரில் உள்ள மக்கள், வெளியில் உள்ள மக்கள், அடுத்ததாக எங்கள் இங்கே உள்ள இந்த பெற்றார்கள், மதரசாக்களை ஓதுகின்ற பெற்றார்கள், அவர்கள் எங்களுக்கு ஹதியாக்களை அவர்கள் அனுப்பி வைப்பார்கள். அதன் மூலம் அவர்களுக்கு நாங்கள் இந்த உஸ்தாத்மார்களுக்கு இந்த ஹதியாக்களை கொடுத்தோம். ஆகவே நாங்கள் அவர்களுக்கும் இந்த இடத்தில் நாங்கள் நம்பியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆரம்பத்தில் இந்த மதரசாவை இசாக் அவர்கள் இசாக்குடைய குடும்பம் எங்களுக்கு அன்பளிப்பு செய்தார்கள். அதே போல் பாத்திமா மதரசாவை மௌருபாஜியார் அவர்கள் அந்த நிலத்தை தந்தார்கள். இப்போ அந்த நிலம் பல கோடி ரூபாய் பெறுமதியான நிலம். அதே போல் எங்களை அடுத்தது உபைபிகோப், அது இந்த மினன் பள்ளிவாசலின் ஒரு பகுதி, அது பள்ளிவாசலுக்குரிய இடம். அப்போ அதையும் எங்களுக்கு கிடைத்தது.
அடுத்ததாக நாங்கள் இந்த வயது வந்த பெண்களுக்கான இந்த மதுசா பெண்களுக்கான மதுசா ஆரம்பத்தில் சம்மாந்துறையில் அசரத் அவர்கள் வீட்டில் அது நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த பிறகு அதிகமான பெண்கள் அதில் சேர்ந்தாங்க. இதன் காரணமாக இங்கிருந்து அங்கே போகிறது கஷ்டமாக இஞ்சி அந்த மதுசாவை ஆரம்பித்து அதுவும் நல்ல முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான ஏற்பாடை அவன் செஞ்சிருக்கிறான். இப்படியான ஏற்பாடுகள் நடக்கின்ற பொழுதுதான் ஊர் பாதுகாக்கப்படுது. ஒரு ஊரிலே நல்லமல் செய்கின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நல்லமலுக்கு பகரமான அல்லாஹ்வுடைய ரஹ்மத் பரக்கத்தெல்லாம் அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். ஒரு ஊரில் நல்லமல் இல்லாவிட்டால் அங்கு அதாபுகள் கஷ்டங்கள் சோதனை வேதனையை அல்லாஹ் இறக்குறான். ஆகவே நாம் நினைக்கிறோம் மனுஷா என்னத்துக்கு மனுஷாவில் விடுறதை விட பாடசாலையை விடலாம் தானே படிக்க விடலாம் நினைப்பார்கள். ஆனால் ஊரை பாதுகாக்கிற மனுஷா அது எல்லாரும் விளைக்கணும். மனுஷாக்கள் ஒரு ஊரில் உள்ள மனுஷாக்கள் அந்த ஊரை பாதுகாக்கிறது அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகம் அழியும் வரை இந்த மனுஷாக்கள் இந்த ஊரிலே அது இயங்கிக் கொண்டிருக்கணும். அதுக்கு யார் யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அந்த உதவி செய்கிறவர்கள் அனைவரும் தொடர்ந்து அதை உதவி செய்யணும். எங்கள் மதரசாவுக்கு பலர் காணி அளிக்கிறார்கள். தற்பொழுது 10 ஏக்கர் கிட்டத்தட்ட 10 ஏக்கர் காணி எங்களுக்கு இருக்கிறது. அடுத்ததாக வளவுகள் தந்திருக்கிறார்கள். அடுத்தது பணம் தந்திருக்கிறார்கள் 10 லட்சம் 15 லட்சம் இப்படி. நாங்கள் அந்த பாத்திமா அந்த மதரசா பக்கத்தில் ஒரு புதிய கட்டடம் கட்டோம். அதுக்கு பல கோடி ரூபாய் செலவு போயிடுச்சு. ஒரு மாடி ஒரு கீழ் மாடி முடிந்து விட்டது. அப்போ இப்படியாலாம் அந்த மக்களின் பணத்தை கொண்டு அவங்களோட உதவியை கொண்டு தான் நாங்கள் அல்லாஹ் இதை இயக்கி கொண்டிருக்கிறார். ஆகவே யார் யாரெல்லாம் இப்படி உதவி செய்தார்களோ இயக்குகின்றார்களோ அதுக்கு நாம் எல்லோரும் ஒத்துழைப்பு செய்யணும். ஆகவே உண்மையிலே இந்த மதரசாக்கள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற காரணம் எங்கள் அதிபர் அவர்கள் இந்த உஸ்தாத்மார்கள் அவர்கள் 3-4 மதரசாவுடைய உஸ்தாத்மார்கள் அடுத்ததாக நிர்வாகத்தினர்கள் எவ்வளோ சிரமப்பட்டு அந்த அவர்கள் வேலைகளை நேரத்தை அவங்கள் இந்த மதரசாக்களுக்கு வேலைக்கு கொடுத்து உதவி செய்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை ஆய்வுகளை நிறுத்தி அவர்களுக்கு தேகாரிக்கத்தை கொடுத்து அவர்களுக்கு செல்வத்தை கொடுத்து தொடர்ந்து இந்த மதரசாக்களை அவர்கள் கவனிக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்த முதலாவது நிகழ்ச்சி ஒரு தர்பியத் பயான் நடைபெற்றது. எங்களுடைய ஊரை சேர்ந்த சாதிக் மௌலவி அவர்கள் வந்து நல்ல முறையில் அதாவது இந்த ஆலிம்களுக்கு ஒரு பயான் செய்தார்கள். உண்மையில் அது சிறப்பான பயான். அவர்கள் உள்ளத்திலிருந்து அது சொன்னார்கள். ஆகவே இந்த ஆலிம்கள் நீங்கள் ஆலிம்களாக பேரளவான ஆலிம்களாக இல்லாமல் செயலளவு ஆலிம்களாக ப்ராக்டிக்கல் ஆலிம்களாக இருக்கணும். நீங்கள் போகிற இடங்கள் சிறப்பான உங்களுக்கு மின்பர் தருவாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த மிம்பரில் நீங்கள் உங்களோட சேவைகளை செய்யணும். செய்கின்ற பொழுது நீங்கள் படித்தீங்கள் கேட்பார்கள், ஓய்வுகள் கேட்பாங்க. நாங்கள் அதிஸ்கலை இந்த ரப்பானியா இந்த ஊரில் உள்ள ரப்பானியா அந்த மதரசாவை நாங்கள் அதை கற்றோம் சொல்லி நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லணும். ஆகவே மீண்டும் அதிகமான மாணவர்கள் இங்கே வரணும். வந்து இந்த அதிஸ்கலை அவங்க கற்கணும். கற்று இந்த முழு இலங்கையிலும் அவர்கள் சேவை செய்யணும் சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கும் பேசுவதற்கு இடமளித்த இந்த சபையினருக்கு நான் என்னுடைய உரையை முடித்துள்ளேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. தலைமை உரையினை நிகழ்த்தி சென்றார்கள். நமது ரப்பானியா இஸ்லாமிய உயர் கற்கைகள் நிர்வாகத்தின் தலைவர், நிர்வாக தலைவர், ஓய்வு பெற்ற ஆசிரியர் அல்ஹாஜ் ஐஎல் ஜமால்தீன் சார் அவர்களுக்கு நன்றிகளினை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக நாங்கள் பட்டமளிப்பு விழாவுக்கு செல்கின்றோம் சான்றிதழ்களினை வழங்குவதற்காக. அதுக்கு முன்பாக எங்களை இந்த நிகழ்வுகளிலே நடாத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய
ரப்பானியா இஸ்லாமிய உயர் கற்கைகள் நிர்வாகத்தின் பணிப்பாளர் நாயகம் அவர்கள் தங்களுடைய கண்டம் கண்டமான நாடு நாடாக ஊர் ஊராக சென்று செய்கின்ற அளப்பரிய தவ்வா பணிகளுக்கிடையே இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள் அதன் அம்சங்களிலே இருக்கின்ற ஒவ்வொரு விடயங்களினையும் நூலாக தொகுத்து வழங்குவதிலும் தங்களுடைய நேரத்தை அர்ப்பணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்று அஸ்ஸூர் என்ற 3வது வெளியீடு நூருருவிலே வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த வெளியீடும் இன்று எங்களுடைய இந்த ரப்பானியாவிலும் உபை இப்னு கௌஃப் மற்றும் ஃபாத்திமா முஸ்லீம் பெண்கள் முஸ்லீம் அரபு கல்லூரியிலும் இருக்கும். நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் எங்களுடைய ஆதில் ஹசரத் அவர்களிடத்திலே. இந்த நூலிலே சூர் என்றால் என்ன, சூர் ஊதக்கூடியவர் யார், சூர் ஊதப்படும் நாள் எது, சூரிலிருந்து வெளிவரும் சப்தங்களின் பெயர்கள், சூர் ஊதுவதற்கான ஆதாரம், முதலாக சூரை கேட்பவர் யார், சூர் எத்தனை தடவை ஊதப்படும், 2 சூர்களுக்கு இடையிலான கால அளவு, மூமீன்களின் மீது அல்லாஹ்வின் ரஹ்மத், சூர் ஊதப்படுவதற்கு முன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த 10 தலைப்புகளில் இந்த நூல் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதனை நீங்கள் எங்களுடைய விரிவுரையாளர் ஆதில் ஹசரத் அவர்களிடத்திலே சிறிய அன்பளிப்பினை செலுத்தி பெற்றுக்கொள்ள முடியும் என்று கூறிக்கொண்டு, அடுத்ததாக நாங்கள் ரப்பானியா இஸ்லாமிய கற்கை நிர்வாகத்திலே ஹதீஸ் கலையினை நிறைவு செய்த ஆலிம்கள் ஆலிமாங்களுக்கான சான்றிதழ்களினை வழங்குகின்ற நிகழ்வுக்கு செல்கின்றோம். இந்த சான்றிதழ்களினை வழங்கி வைப்பதற்காக நாம் எங்களுடைய ரப்பானியா இஸ்லாமிய உயர் கற்கைகள் நிர்வாகத்தின் பணிப்பாளர் நாயகம் அஷேக் அல்ஹாஜ் அலி அஹமத் ரஷாதி அவர்களினையும், அவர்களோடு இணைந்து அஷேக் அப்துல் ஹமீத் அஹ்சனி, அஷேக் தஸ்லீம் ரஷாதி, அஷேக் ஜசாவுல் ஹக் ரஷாதி, அஷேக் ஆசிக் அலி ஹிப்ரி, அஷேக் ரிஃபாய் தேவ்பந்த், அஷேக் ரிஸ்வான் ரஷாதி ஃபாத்திமா எங்களுடைய முஸ்லீம் மகளிர் அரபு கல்லூரியின் விரிவுரையாளர், அதோடு உபை இப்னு கௌஃப் அரபு கல்லூரியின் விரிவுரையாளர் அஷேக் எம் ஆதில் பாகவி ஆகியோரையும் கலந்து கொள்ளுமாறு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். ஒவ்வொரு சான்றிதழ்களினையும் எங்களுடைய பணிப்பாளர் நாயகம் அவர்கள் வழங்கி வைக்க, அதைத் தொடர்ந்து எங்களுடைய ரப்பானியா விரிவுரையாளர்களும் ஏனைய எங்களுடைய நிறுவனங்களின் விரிவுரையாளர்களும் அதிலே இருப்பார்கள். நீங்கள் முசாபா செய்து கொண்டு அடுத்த வழியாக செல்ல வேண்டும் என கேட்டுக்கொண்டு அன்போடு இதனை வழங்குவதற்காக எங்களுடைய ஹசரத் அனைவரினையும் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இதோடு எங்களுடைய நிர்வாக தலைவர் அல்ஹாஜ் ஜமால்தீன் சார் அவர்களினையும் அன்போடு அழைக்கின்றோம். இந்த நிகழ்வுகளிலே அஷேக் மல்ஹருடீன் ரஷாதி அவர்களினையும் அன்போடு கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். முதலிலே சான்றிதழினை பெறுவதற்காக சான்றிதழினை பெறுவதற்காக நாம் அன்போடு அழைப்பது புளிச்சாக்குளத்தினைச் சேர்ந்த அலாலிம் என்எம் இம்தாத் ரப்பானி அவர்களினை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து சான்றிதழினை பெறுவதற்காக அக்குரணையைச் சேர்ந்த அலாலிம் KR அஷ்ஃபாக் அஹமட் ரப்பானி அவர்கள். அடுத்து கிண்ணியாவினைச் சேர்ந்த அலாலிம் RM அஃப்கர் ரப்பானி அவர்கள். அடுத்து சம்மாந்துறையினைச் சேர்ந்த அலாலிம் MFM அம்ஷாத் ரப்பானி அவர்கள்.
அடுத்து கலேவலையினைச் சேர்ந்த அல்-ஆலிம் எம்.ஐ. அப்துல் அலீம் ரப்பானி அவர்கள். அடுத்து கல்பிட்டியைச் சேர்ந்த அல்-ஆலிம் எஸ்.எச்.எம். இன்ஷாஃப் ரப்பானி அவர்கள். அடுத்து மாவில் மடையினைச் சேர்ந்த அல்-ஆலிம் ஏ.ஜே.எம். ரினாஸ் ரப்பானி அவர்கள். அடுத்து நாத்தாண்டியாவினைச் சேர்ந்த அல்-ஆலிம் ஏ.எம். ஜெயித் ரப்பானி அவர்கள். அடுத்து காத்தான்குடியினைச் சேர்ந்த அல்-ஆலிம் ஏ.எஸ்.எம். ஃபாஹிம் ரப்பானி அவர்கள். அடுத்து கொட்டாரமுல்லையினைச் சேர்ந்த அல்-ஆலிம் ஏ.எச்.எம். அனஸ் ரப்பானி அவர்கள். அடுத்து வெளிமடையினைச் சேர்ந்த அல்-ஆலிம் எம். ஃபவாஸ் ரப்பானி அவர்கள். அடுத்து மினுவாங்குடையினைச் சேர்ந்த அல்-ஆலிம் எம்.ஏ. சனூஸ் ரப்பானி அவர்கள். அடுத்து பாலமுனையைச் சேர்ந்த அல்-ஆலிம் டி. இஜாஸ் ரப்பானி அவர்கள். அடுத்து கெக்ராவினைச் சேர்ந்த அல்-ஆலிம் ஏல் அப்துல்லா ரப்பானி அவர்கள். அடுத்து பலாங்குடையினைச் சேர்ந்த அல்-ஆலிம் ஏ.எம். அப்துர் ரஹீம் ரப்பானி அவர்கள். அடுத்து ஆலிமாக்களுக்கான சான்றிதழ்கள், அதனை பெற்றுக்கொள்வதற்காக அவர்களின் சார்பிலே வருகை தந்திருக்கின்ற பெற்றோர்கள் வந்து அதனை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஓட்டமாவடியினைச் சேர்ந்த அல்-ஆலிமா பின்த் ஹயாத் முஹம்மது ரப்பானி அவர்கள். அடுத்து திருகோணமலையினைச் சேர்ந்த அல்-ஆலிமா பின்த் தௌஃபீக் ரப்பானி அவர்கள். அடுத்து திருகோணமலையினைச் சேர்ந்த அல்-ஆலிமா பின்த் முஜீப் ரப்பானி அவர்கள். அடுத்ததாக துஆ பிரார்த்தனை இடம்பெற இருக்கின்றது. சான்றிதழ் வழங்கும் நிகழ்வுகளிலே கலந்து கொண்ட எங்களுடைய அனைத்து விரிவுரையாளர்களுக்கும் நிர்வாக சபை தலைவர் அவர்களுக்கும் நன்றிகளினை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக துஆ பிரார்த்தனை
நிகழ இருக்கின்றது. நிகழ்த்துவதற்காக நாம் அன்போடு அழைப்பது நமது ரப்பானியா நிறுவனத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் ஷேக் அப்துல் ஹமீத் அஹ்சனி அவர்களினை அன்போடு அழைக்கின்றோம். الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم وفقنا لما تحب وترضى يا أرحم الراحمين اللهم آت أنفسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها مولاها يا حي يا قيوم برحمتك نستغيث يا حي يا قيوم برحمتك نستغيث رب رحمانே கிருபை உள்ளவனே சங்கையாளனே எஜமானனே யா அல்லாஹ், நீ அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் யா அல்லாஹ், வானம் பூமிகளை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் யா அல்லாஹ், மிகவும் இரக்கமுள்ளவன் கருணையாளன் அன்பாளன் யா அல்லாஹ், நீ மகா சக்தி வாய்ந்தவன், நாங்களோ உன்னுடைய அடிமைகள் யா அல்லாஹ், பல பாவங்களும் தவறுகளும் குற்றங்களும் செய்தவர்கள் யா அல்லாஹ், உன்னிடத்தில் ஒரு புனிதமான இடத்தில் ஒரு புனிதமான மஜ்லிஸுக்கு பின்னால் எங்களுடைய பலகீனத்தை நாங்கள் கையில் ஏந்தி கொண்டு உன்னிடத்தில் பிரார்த்திக்கின்றோம் யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்கள் தவறுகள் குற்றம் குறைகள் அனைத்தையும் மன்னிப்பாயாக. நாம் இதுவரை காலமும் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் இரவிலும் பகலிலும் தனியாகவும் கூட்டாகவும் செய்த சிறிய பெரிய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், கடைசி வரைக்கும் எங்களுடைய பாவங்களை யாருக்கும் வெளிப்படுத்தி விடாமல் மறைத்து விடுவாயாக. எங்களுடைய தவறுகள் குற்றம் குறைகள் அனைத்தையும் எங்களுடைய ஏடுகளிலிருந்து அழித்து விடுவாயாக. யா அல்லாஹ், இந்த புனிதமான குர்ஆனுக்கும் உன்னுடைய ஹதீஸுக்கும் என்னென்ன கண்ணியங்கள் கொடுக்கப்பட வேண்டுமோ அதில் ஒரு சிறு பகுதியேனும் நாம் கொடுக்க தவறியமைக்கு எம்மை மன்னித்து விடுவாயாக. அதனை நாம் பேணி நடக்காமைக்கு எம்மை தண்டித்து விடாமல் பாதுகாத்து விடுவாயாக. இந்த குர்ஆனும் ஹதீஸும் எவ்வாறு உலமாக்களின் மூலமாக பாதுகாக்கப்பட்டதோ கியாமத்துடைய நாளிலும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அது பாதுகாக்கப்படுவதற்கு எங்களையும் ஒரு காரணியாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், இந்த இல்மை நாம் கற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு உதவியாக இருந்த எங்களுடைய கண்ணியத்துக்குரிய உஸ்தாதுமார்கள், அவர்களில் யார் யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய கபறுகளை பிரகாசப்படுத்துவாயாக, அவர்களுடைய கபறுகளை வெளிச்சமாக்குவாயாக. இன்னும் யார் யாரெல்லாம் உயிரோடு இருக்கின்றார்களோ அவர்களை நீ உயர்த்துவாயாக, அவர்களை அந்தஸ்துக்களால் உயர்த்துவாயாக, கண்ணியப்படுத்துவாயாக. அவருடைய ஆயுள்களை நீடித்து அவர்களை இந்த பணியில் மீண்டும் மீண்டும் நீ ஏற்படுத்தி கொடுத்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களை விட்டு பிரிந்து கபருடைய வாழ்க்கை வாழக்கூடிய எமது பெற்றோர்கள், எமது சகோதர சகோதரிகள், எமது உறவினர்கள், மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் நீ மன்னித்து விடுவாயாக. இந்த இல்மை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி யார் யாரெல்லாம் எங்களுக்கு மறைமுகமாக உதவி செய்தார்களோ அவர்களை எங்களுக்கு தெரியாது யா அல்லாஹ், நிச்சயமாக உனக்கு தெரியும் யா அல்லாஹ். அவர்களில் யார் யாரெல்லாம் கபராளிகளாகிவிட்டார்களோ அவர்களுடைய கபறுகளை நீ சொர்க்கத்துடைய பூஞ்சோலையாக ஆக்கிவிடுவாயாக. யாரெல்லாம் உயிரோடு இருக்கின்றார்களோ அவர்களையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் அவர்களுடைய குடும்பத்தினரையும் நீ பாதுகாத்து விடுவாயாக. அவர்களுடைய பொருளாதாரங்கள், அவர்களுடைய மான மரியாதைகள், அவர்களுடைய உடைமைகள் அனைத்தையும் நீ பாதுகாத்து விடுவாயாக. நாம் இருக்கக்கூடிய இந்த இடம் யார் ஹதியா செய்தாரோ அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் புரிந்து கொள்வாயாக. இந்த நாட்டில் முழு உலகத்திலும் எங்கெங்கெல்லாம் மദ്രസാக்கள் நடைபெறுகின்றனவோ அத்தனை மദ്രസാக்களையும் யா அல்லாஹ் நீ கபூல் செய்து விடுவாயாக. அத்தனை மദ്രസാக்களையும் உன்னுடைய பொறுப்பில் நீ எடுத்து விடுவாயாக. அத்தனை மദ്രസാக்களுக்கும் உரியவனாக நீ ஆகிவிடுவாயாக. மദ്രസാக்களுடைய தேவைகள், பள்ளிவாசல்களுடைய தேவைகள், உலமாக்களுடைய தேவைகள் அனைத்தையும் மறைமுகமாக உன்னுடைய ஹசானாவில் இருந்து நீ செய்து விடுவாயாக. யா அல்லாஹ், இங்கு ஓதி வழியாகி செல்லக்கூடிய உன்னுடைய இந்த
உலமாக்களை நீ பாதுகாத்து விடுவாயாக, அவர்களை கண்ணியப்படுத்துவாயாக, அவர்களுடைய தேவைகளை யா அல்லாஹ் மறைமுகமாக அவர்களுக்கு கொடுத்து விடுவாயாக, அவர்களை யா அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தில் ஆக்கி வைப்பாயாக, உலகத்தார் அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய நிலைமையை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ் எமது நாட்டையும் எமது நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிவாசல்கள், மദ്രஸாக்கள், உலமாக்கள், மக்தபுகள் அனைத்தையும் பாதுகாத்து விடுவாயாக. ஏற்பட்டிருக்கக்கூடிய பயங்கரமான சூழல், பயங்கரமான சாதகமான நிகழ்வுகள், பயங்கரமான நோய்களை விட்டு எம்மை பாதுகாத்து விடுவாயாக. எமது நாட்டு முஸ்லிம்களுக்கும் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்களுக்கு எதிராகவும் தீட்டப்படக்கூடிய சதி திட்டங்களை யா அல்லாஹ் தவிடுபடியாக்கி விடுவாயாக, இல்லாமல் ஆக்கி விடுவாயாக, சிதறடிக்க செய்து விடுவாயாக. திட்டம் தீட்டுபவர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக, நேர்வழியாக்கி விடுவாயாக. மௌத்து வரைக்கும் இஹ்லாஸோடு தாவாவுடைய இந்த உழைப்பிலும் தீனுடைய இந்த ஹிதுமத்திலும் செயற்படுவதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை உன்னுடைய கருணையை கொண்டு நீ ஏற்றுக்கொள்வாயாக. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதி நபில் உம்மி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். துஆ பிரார்த்தனையினை நிகழ்த்திய நமது ரப்பானியா உயர் ஹதீஸ் கற்கை நிர்வாகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் ஷேக் அப்துல் ஹமீத் அஹ்சனி அவர்களுக்கு நன்றிகளினை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வு இவ்வளவு சிறப்பாக நடைபெற்று முடிவதற்கு எல்லாம் உதவி செய்த எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுக்கு நன்றிகளினை தெரிவித்துக் கொண்டு, இறுதியாக நம்மையெல்லாம் இந்த செயற்பாடுகளிலே சிறப்பாக உள தூய்மையோடு வெற்றிகரமாக செயற்படுவதற்கு நம்மையெல்லாம் வழிநடாத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய ரப்பானியா இஸ்லாமிய உயர் கற்கைகள் நிர்வாகத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் ஷேக் அல்ஹாஜ் அலி அஹ்மத் ரஷாதி அவர்களுக்கும், இந்த நிறுவனங்களிலே முழு நேரமாக மற்றும் பகுதி நேரமாக மிகவும் தியாகத்துக்கு மத்தியிலே உழைத்து கொண்டிருக்கின்ற நமது உஸ்தாதாமார்களுக்கும் இந்த நிறுவனங்களை செவ்வனே நடாத்துவதற்கு தம்மாலான முழு தியாகங்களையும் செய்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஜமால்தீன் சார் அவர்களது தலைமையிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற நிர்வாக சபையின் உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும், இந்த நிறுவனங்களை சிறப்பாக எடுத்து நடாத்தி செல்வதற்கு சகல வகைகளிலும் வெளிநாட்டிலிருந்தும் உள்நாட்டிலிருந்தும் நமது ஊர்களிலிருந்தும் நமக்கு உதவிகளை புரிந்து கொண்டிருக்கின்ற அந்த நல்ல உள்ளங்களுக்கும், உடல் உழைப்புகளை வழங்கி கொண்டிருக்கின்ற அனைத்து சகோதரர்களுக்கும், இவற்றுக்கெல்லாம் சிறப்பாக இடம்பெறுவதற்கு துஆ புரிந்து கொண்டிருக்கின்ற அனைத்து இதயபூர்வமான நெஞ்சங்களுக்கும், இந்த நிறுவனங்களுக்காக நிலங்களை வழங்கி உதவிய அந்த தனவந்தர்களுக்கும் நல்லுள்ளங்களுக்கும், எதிர்காலத்திலே உதவி புரிய நினைத்திருக்கின்ற நிலங்களை எல்லாம் வழங்க இருக்கின்ற நியத்துக்கள் வைத்திருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் மனமார்ந்த நன்றிகளினை நாங்கள் தெரிவித்து கொண்டு, இல்லாமல் அல்லாஹு தஆலா அவன் விரும்பக்கூடிய மலக்குகளிடத்திலே பெருமை பாராட்டி பேசக்கூடிய இவ்வாறான சபைகளிலே நம்மையும் இவ்வாறான பணிகளிலே நம்மையும் நியமித்தமைக்காக அவனுக்கு நன்றி தெரிவித்து, பிரயோசனமான அவன் வழங்கக்கூடிய கணப்பொழுதுகளையும் நமக்கு வழங்கியமைக்காக எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுக்கும் நாங்கள் இறுதியாக நன்றிகளை செலுத்தி துஆவோடும் ஸலவாத்தோடும் இந்த நிகழ்வுகளினை இனிதே நிறைவு செய்து கொள்வோம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.